ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாழைக்காயை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப மெல்லிசான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பவுலில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு கடலை மாவு கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததான் இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை கரைச்சிக்கலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். அந்தளவுக்கு மாவை நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மாவு இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பஜ்ஜி வாழைக்காயை இப்போ இது நல்லா முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வாழைக்காயை போட்டு எடுத்துடலாங்க. அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும், கருகாமல் வரும், உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பராக வருதுங்க. நான் 2 வாழைக்காய் தான் எடுத்திருந்தேன். இவ்வளோ பஜ்ஜி வந்திருக்கு. நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி 2 வாழைக்காய், கடலை மாவு, அரிசி மாவு, எண்ணெய் இருந்தாலே போதுங்க. நம்ம வீட்டிலையே பஜ்ஜி செஞ்சு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பஜ்ஜியை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பஜ்ஜி எடுத்துடலாங்க.
நல்லா சுவையான புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.